ரோல். ரோலிங். ஆக்ஷன். சுத்தமான சைவ சமையலை தான் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி சமையல் கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். சரிங்க அத்தை. அப்புறம் கேட்டுக்க, வந்தவங்க எல்லாருக்கும் கரெக்டா 1 மணிக்கு சாப்பாடு தயாரா இருக்கணும். சரியா? ம் சரிங்க அத்தை. இப்ப போ, போய் சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரிங்க அத்தை. அத்தை, முதல்ல குளிக்கவா இல்ல பொருளெல்லாம் எடுத்து வைக்கவா? இந்த லைன் எங்க இருக்கு? இந்த லைனே இல்லையே சார். Got it. கௌரி, என்னமா இது? சார், எம்ஐஎல் கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி என்னை குளிச்சுட்டு போக சொன்னாங்கல்ல. இப்ப போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் கிச்சனுக்கு போய் தானே ஆகணும். கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தானே? லஞ்ச் பிரேக். மேடம், இதான் மேடம் சீன் ஓபனிங். நீங்க உங்க அப்பாவோட ரூம்ல இருந்து அப்படியே மெதுவா வெளியே வரீங்க. உங்க முன்னாடியே ஷைனா நிக்கறாங்க மேடம். வாட்? ஷைனா திரும்ப வந்துட்டாளா? எஸ். ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட். அப்புறம் மேடம், நீங்க ஷைனாவை பார்த்த உடனே கொஞ்சம் எமோஷனல் ஆகி அக்கா நீங்க அப்படியே ஓடி போறீங்க, அவளை கட்டி பிடிக்கிறீங்க. எமோஷனல் மூமெண்ட். பட் ஷைனாக்கு ஃபிலிம்ல எந்த வேலையும் கிடைக்கலையா? ஆமா மேடம். மேடம், இப்ப ஷைனா வந்து ஷேகரை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு வந்திருக்கா. வாட்? ஆனா கௌரி தானே ஷேகரோட வைஃப். எஸ். ஆனா ஷைனா இங்க என்ன சொல்லுவானா, ஷேகர் அவளை தான் விரும்பினதா சொல்லுவா. அதனால ஷேகர் அவளுக்கு தான் கிடைக்கணுமா. வாட் ரபிஷ். ஷைனாக்கு எதுக்கு இப்ப இந்த மேன் வேணும்? அவ அவனை காதலிக்க கூட இல்ல. சுகனா ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்டு லாஜிக். நமக்கு வேண்டியது ஒரு மேஜர் ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட்னால நம்ம டிஆர்பி எங்கேயோ போயிடும். கதையில ஒரு திருப்பம் வரும்போது ஆடியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் ஷைனா ஷேகரோட வாழ்க்கைக்குள்ள வருவாளான்னு நினைப்பாங்க. அப்ப கௌரியோட நிலைமை என்னன்னு யோசிப்பாங்க. இப்ப கௌரி தன்னோட அக்காவுக்காக தன்னோட புருஷனை தியாகம் பண்ணிடுவாளா? இட்ஸ் வெரி வெல் பிளான்ட். ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேட். ஃபோக்கஸ். நீ வா. ஏ கமல் கிஷோர், சஞ்சுவும் தீபக் தம்பி இந்த மாதிரி சந்திச்சுக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. முதல்ல உங்களுக்கு நிச்சயதார்த்தமாவது பண்ணி முடி, அப்பதான் நான் கவலைப்படாம இருப்பேன். நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே பண்ணிடலாமே. ஜாதகம் பார்க்காமலே நிச்சயம் பண்ணிடுவியா? ஓஹோ பெரியம்மா, எப்ப 2 பேர் மனசு ஒத்து போச்சோ, 2 குடும்பமும் ஒத்து போனாங்களோ, அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து என்ன பண்ண போறோம்? வாய மூடு. ஜாதக பொருத்த பாக்குறது ரொம்ப அவசியம். எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோத்திரம் என்னன்னு கேளு, நீ கேக்கல. சரி, நானே ராதா கிட்ட கேட்டுறேன். நோ நோ நோ. ஐ மீன், இப்ப ராதா அத வீட்ல இல்ல. நான் அங்கிருந்து தான் வரேன். டாட், எப்பத்துல இருந்து நீங்க இந்த கோத்திரத்தை எல்லாம் நம்ப ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க? இவ்ளோ தூரம் எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கோத்திரம் பத்தி கேட்டா நல்லாவா இருக்கும்? அதுவும் நம்ம எந்த குடும்பத்தோட முதலே சம்பந்தம் பண்ணிருக்கோமோ அந்த குடும்பத்தோட. You know, you are right. சித்தி, எனக்கு இந்த கோத்திரத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனா நிச்சயதார்த்தம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஓகே டன். நான் அப்பா கிட்ட உண்மையை மறைச்சு எந்த தப்பும் பண்ணலையே. இல்ல இல்ல, எல்லாரோட நல்லதுக்காகவும் நான் பொய் சொன்னதுல தப்பு கிடையாது.